ஹே ஆல், ஸோ மீண்டும் ஒரு ரேண்டமான வீடியோ. ஸோ யா, கண்டென்ட் இல்லாமல் கிடையாது, நம்ம வந்து இப்போது பேசுகிறது எல்லாமே கண்டென்ட்டாக மாற்ற போகிறோம். ஸோ நமக்கு வந்து இப்போ குவார்டர்லி எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு. நீங்கள் எப்படி உங்கள் குவார்டர்லி எக்ஸாம்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னா வந்து எந்தெந்த மிஸ்டேக்ஸ் பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் நான் வந்து மார்க்கை வந்து லாஸ் பண்ணேன். ஸோ இது வந்து எனக்கு ஒரு எப்படி சொல்ல, எனக்கே ஒரு அனாலிசிஸ் மாதிரி தான் இது. ஸோ இது நம்ம வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ நத்திங். ஸோ நான் பண்ணுறதை வச்சு நீங்கள் சும்மா வெயிட் பாருங்கள். ஆல்ரெல்ஸ் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் எக்ஸாம் முடிஞ்சோடனே கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணணுன்றது தான் இங்கே முக்கியமான விஷயமே. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதான். ஸோ உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக நீங்கள் 12th தமிழ்நாட்டில் படிக்கிறீங்க அப்படின்னா வந்து ஒரு 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ உங்களோட 6 சப்ஜெக்டில் அந்த குவார்டர்லியில் உங்களோட டோட்டல் என்ன எல்லாம் பார்த்து வந்து பண்ணுறோம் நீங்கள் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 6 சப்ஜெக்ட் எழுதிக்கோங்க. ஸோ வந்து இங்கிலீஷு, தமிழ், கெமிஸ்ட்ரி. என்னோடய ஃபேவரட் சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட் எடுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரி எழுதிக்கிறேன். இருட்டாக இருக்குதோ ஏன்னே தெரியல, எனக்கு வந்து செட் ஆகவே மாட்டேங்குது எப்படி வச்சாலும். ஸோ கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, பயாலஜி. நான் வந்து ஆக்சுவலி மேத்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது. ஸோ நான் பேசிக்கலி பயோ சிஎஸ் எடுத்துருக்கேன். ஸோ பயோ சிஎஸ். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கிலீஷில் வந்து மார்க் ரொம்ப குறைஞ்சி போச்சு, 87 மார்க் தான். ஸோ இதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு நான் பார்த்தேன் அப்படின்னா, நத்திங், கிராமர் 1 மார்க். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 மார்க்கில் விட்டேன். அது வந்து நான் ஃபுல் போர்ஷன் கவர் பண்ணல. ஸோ வந்து என்னென்னா அட்லீஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரீட் எவ்ரி புக் பேக் கொஷின்ஸ். ஸோ புக் பேக் கொஷின் நம்ம வாசிக்கல இப்படி தான் போகும். ஸோ என்ன பண்ணணும்னா நான் அந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருந்தா என்னால் அங்கே வந்து அந்த இதை எழுதிருக்க முடியும் அப்படின்னா, அட்லீஸ்ட் நான் அந்த கொஷினை ரீட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை நான் எழுதியிருந்திருப்பேன். பட் நான் வந்து அதை ரீட் பண்ணாமல் ஏதோ ஒன்றா கதை அடிக்கிறேன்னு சொல்லி அதில் மார்க்கே போச்சு, 3 மார்க் மொத்தமாக. ஸோ நான் வந்து இன்னும் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, கிராமரில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். 1 மார்க் வந்து என்னென்னா ஃபோக்கஸ் பண்ணணுன்றதை தாண்டி நம்ம வந்து இந்த இதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஹாலில் அப்படி சுற்றி பார்த்துருந்தோம் அப்படின்னா ஒரு 4 பேர்ட்டு கேட்டு அந்த 1 மார்க் எழுதிருக்கலாம். ஸோ 3 1 மார்க்ஸ் வந்து நான் தப்பாயிட்டேன். மொத்தம் 20, அதில் 3 தான் தப்புன்னு சந்தோஷப்படுறதா இல்லை மற்றவங்களாம் ஓரளவுக்கு எழுதியிருக்காங்க, நம்ம 3 தப்பு பட்டுமேனு கஷ்டப்படுறான்னு தெரியல. ஸோ அதனால் வந்து கிராமர் ஃபார் ஷுர், கிராமர் வந்து ஒரு நோட்டு சரியா. அதுக்கப்புறம் வந்து 1 மார்க்ஸ் அது வந்து படிக்கணும். இருந்தாலும் ஹாலில் கொஞ்சம் கேட்டுக்கிறது தப்பு கிடையாது. அதாவது இந்த மாதிரி நார்மல் எக்ஸாம் வீடியோ கேட்காமலே எழுதிடும் தெரியாமல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ இங்கிலீஷில் எனக்கு வந்து இந்த 13 மார்க் போனதுக்கு காரணம் அந்த 1 மார்க்கு, அந்த 3 மார்க்கு, அந்த கிராமர். நம்ம தம்பி தான் கிராமர், அவன் தான். ஸோ ஆக்சுவலி நான் அதில் தான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் இங்கிலீஷ் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி. ஓகே, கிராமர் நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துட்டோம், டீச்சர்ஸ் கிட்ட நிறைய டவுட் கேட்டோம், படிச்சிட்டோம், இல்லை ரிவைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சம்ஹவ் ஒரு புது கொஷின் கொடுத்தேன்னா அது எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் என்னால் அதை அட்டன் பண்ண முடியல. பண்ணியிருக்க வேண்டியது தான், பண்ண முட்டேன். சரி, அதுக்கப்புறம் தமிழ் வந்து எப்படி சொல்ல, எல்லா 1 மார்க் நான் கரெக்டு, எல்லாமே நான் அட்டன் பண்ணிட்டேன். பட் த ப்ராப்ளம் இஸ் எனக்கு வந்து இங்கிலீஷ் எழுதும்போது கை வேறு மாதிரி ஒரு ஃபீலு, பட் தமிழ் எழுதும்போது என்ன ஆகுது அப்படின்னா வித்தியாசமாக இருக்கா லெட்டர்ஸு. அதனால என்ன ஆயிடுது அப்படின்னா என்னால் ரொம்ப நேரம் எழுத முடியல. அந்த நெடுவினாலும் எங்கள் மிஸ் கேட்குறாங்க 4 பக்கத்துக்கு 3 பக்கத்துக்கு கேட்குறாங்க, எல்லாம் 6 பக்கம் 7 பக்கம். நான் 2 பக்கத்தில் அழகாக முடிச்சுட்டு. ஏன்னா என்னோட ஹேண்ட் ரைட்டிங்கும் லிட்டரலி குட்டியாக இருக்கும், லைக் இந்த மாதிரி தெரியலையா இவ்வளோ குட்டியாக இருக்கும் என்னோட ஹேண்ட் ரைட்டிங். ஸோ இதை வச்சுட்டு நான் எப்படி 4 பக்கம் 3 பக்கம் எழுதுறது? நான் இங்கிலீஷில் 5 மார்க்கு ஒரு பேஜுக்கு தான் எழுதுவேன், எங்கள் மிஸ் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். பட் இந்த தமிழ் மிஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து ரொம்ப கம்மியாக எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி மோஸ்ட்டாக அதுலேயே 10 மார்க் போச்சு. ஸோ அதுலேயும் அதே 87 தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த தடவை சப்ஜெக்ட்டில் குறைஞ்சனால என்னோட ஹோப் அப்படியே போச்சு. பிகாஸ் அந்த எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 2 நாள் ஒரு நாள்லேயே வந்து பேப்பர்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து நான் வந்து சிஎஸ்க்கு படிச்சுட்டு நினைக்கிறேன். ஃபுல் ஹோப்பும் உடச்சிட்டாங்க. ஸோ தமிழ் வந்து இன்னும் கொஞ்சம் கை வலிக்காமல் எழுதணும். என்னன்னா இந்த எக்ஸாமில் நம்ம நிறைய எழுதுவோமா, அதனால் அப்படி இருக்குது. பட் பப்ளிக் அப்படின்னு வரும்போது நம்ம சுற்றியில் எந்த எக்ஸாமும் எழுதிருக்க மாட்டோம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக எழுத போகும்போது பொறுமையாக நிறையா எழுதணும். ஸோ அதுதான் நம்ம யூஸ் பண்ணுற டெக். ஸோ இந்த எக்ஸாமில் நம்ம எப்படி இது பண்ணுறதுலாம் முக்கியம் இல்லை. பட் பப்ளிக் வரும்போது நம்ம பொறுமையாக இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பார்த்து சரி பண்ணுறதுக்காக இந்த வீடியோ. ஸோ நீங்களும் உங்களோட ஒவ்வொரு எக்ஸாம்ஸும் முடிஞ்சோடனே இந்த மாதிரி அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டில் ஏன் மார்க் போச்சு, மந்த்லிக்கெலாம் அவ்வளோவா நோட் பண்ணாங்க. பட் மந்த்லி நோட் பண்ணால் குவார்டர்லி நல்லா ஸ்கோர் பண்ணலாம். பட் நீங்கள் குவார்டர்லி ஹாஃப்லி மிட் டர்ம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பப்ளிக் யூஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டாப்பர்ஸோட ஒரு டெக். ஏன்னா நான் டாப்பர். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் எக்ஸாமில் கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும், அதனால சொல்கிறேன். ஸோ அதான் தமிழ் வந்து ஆனால் 1 மார்க்லாம் ஈஸி தான், எழுதுறது ஈஸி தான். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விடக்கூடாது முதல் விஷயம். பிகாஸ் அது எனக்கு வந்து நான் அதில் கொஞ்சம் சக்கரவர்த்தியாக இருப்பேன். ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸும் ப்ளஸ் நிறைய எதிர்பார்க்குறேன். நான் வந்து 2 மார்க்லாம் 1 மார்க் மாதிரி எழுதுவேன், 3 மார்க்லாம் வந்து 2 மார்க் மாதிரி எழுதுவேன். ஸோ இந்த மாதிரி இருக்குது. அதனால 5 மார்க்கும் நான் வந்து ஒரு 4 மார்க் மாதிரி தான் எழுதிட்டுருக்கேன். அவங்க வந்து எப்படின்னா குறிப்பு சட்டகம், உட்தலைப்பு, இப்படி அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க, தான் நம்ம பிரச்சனை. ஸோ அதனால் வந்து நிறைய எழுதணும். நேரையா ஏழு த நும் நிறையா எழுதணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எவ்வளோனா ஐ திங்க் 70க்கு எக்ஸாம் வச்சாங்க, 61 தான் வந்துச்சு. அப்போ அது கன்வெர்ட் பண்ணும்போது எனக்கு 88ன்னு நினைக்கிறேன். ஸோ 88 மார்க்ஸ் எனக்கு சுத்தமாக பத்தல. அது ஏன் அப்படின்னா
1 மார்க்கில் போச்சு, அது ஓகே. 1 மார்க் வந்து கெமிஸ்ட்ரின்னு பார்க்குறப்போ புக்கின்லாம் ரொம்ப கஷ்டம், எப்படி நினச்சாலும் அட்டன் பண்ண முடியாது. ஸோ அதனால் அது வந்து நம்ம யோசிச்சு புக்கெல்லாம் புரட்டி பார்க்கணும். எக்ஸாம் ஹாலில் போயிட்டு இந்த பேஜ் அப்படி நம்ம புக்கெல்லாம் புரட்டி பார்க்கும்போது கூட நமக்கு கிடைக்காது அந்த விஷயம். ஸோ அப்போ கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புக்கை கரைச்சி குடிக்கணும். ஸோ லைன் பை லைன் புக்கில் படிக்கணும். லைன் பை லைன் படித்தா 1 மார்க் நமக்கு பிரச்சனை இல்லை. பின்ன எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா ஓரளவுக்கு முடிச்சிடலாம். மற்றபடி எந்த பிரச்சனையும் வராது. இம்பார்ட்டன்ட் அந்த கம்பல்சரியில் கேட்குறது அட்டன் பண்ணணும். ஸோ பயாலஜி எப்படின்னா அதான் 1 மார்க் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். டயக்ராம்ஸ்லாம் போட்டு பாருங்கள், எல்லா டீட்டெயிலுமே இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துருங்க. புக்கிங் ரொம்ப நல்லா பாருங்கள். அதில் வந்து இந்த பிளாக் கலரில் அண்டர்லைன் பண்ணி படிச்சிருங்க. பிளாக் கலரில் இருக்கிறதுலாம் ஏன்னா அதெல்லாம் மோஸ்ட்டாக கேட்பாங்க. அவங்க மிஸ்டேக் கேட்டிங்கன்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் கமெண்ட்ஸில் கேட்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினாக பழைய இயர் கொஷின் பேப்பர்ஸ், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், ப்ரீவியஸ் கிடையாது பழைய இயர் கொஷின் பேப்பர் இருந்துச்சுன்னா எடுத்து பாருங்கள். ஸோ அதில் கேட்ட கொஷின்ஸ் மோஸ்ட்டாக கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா விவேக் மேக்ஸ் போய் பாருங்கள். அது நான் வந்து இந்த விஷயம் கண்டுபிடிச்சேன், எனக்கு யாரும் சொல்லலை, பட் வந்து கண்டுபிடிச்சி அதில் பார்த்தா இம்பார்ட்டன்ட் தான் சொல்கிறாரு. ஸோ அதை மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் படிச்சுக்கோங்க, அவங்க சொல்கிறது மட்டும் படிக்கணும், எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. அப்படின்னா நம்ம பப்ளிக் எழுத போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாமே படிக்கணும். ஸோ முடிச்சுட்டு போகும்போது இந்த மொத்த புக்கையுமே நீங்கள் கரைச்சி குடிச்சிடணும். இவ்வளோதான் மொத்த புக்கையும் நீங்கள் வந்து கரைச்சி குடிச்சிடணும். என்னோட புக்கு ஆக்சுவலி சில புக்கு இந்த மாதிரி நான் படிச்சிருக்க மாட்டேன். யார் இது ப்ரோ எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. சில பேஜஸ் நான் இப்படி பயங்கரமாக படிச்சிருப்பேன். ஸோ இவ்வளோதான். ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ள பேஜ் நல்லா படிச்சிருங்க, அதை வந்து தரவு பண்ணிடுங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லியும் கொடுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாம் நான் வந்து என்னால் எப்படி இதெல்லாம் ஆர்டராக பேசுறதுன்னு எனக்கு தெரியல. நான் வந்து இப்படி பேசுகிற ஒரு ஆள். ஸோ எனக்கு ஆர்டராக பேச முடியல. ஸோ அடுத்து வந்து சிஎஸ்க்கு வந்து நான் 20 செகண்ட்லேயும் முடிச்சிடறேன் பாருங்க. சிஎஸ் ஓகே, கொஞ்சம் லென்த்தாக வேணும். ஸோ நான் வந்து சிஎஸ் வந்து நிறைய சிஎஸ் பயோ எடுத்தேன்னா அதை நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த 2 இது முடியட்டும் நான் சொல்கிறேன். ஸோ அதனால இப்போ நம்ம சிஎஸை பற்றி பார்க்கலாம். ஸோ சிஎஸ் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அஃப்கோர்ஸ் புக் பேக் மட்டும் தான் வரும் மோஸ்ட்டாக. ஸோ வந்து கம்பல்சரியில் மட்டும் டிஸ்ட் வைப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு சாப்டர்லையுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். அது ஒவ்வொரு சாப்டரில் என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி நிறையா ப்ரோக்ராம்ஸோட சின்டாக்ஸ் இருக்கும். அது பாருங்கள், சில ப்ரோக்ராம்ஸ் பாருங்கள், பார்த்தாலே இது வரலாம் அப்படி கூட அந்த மாதிரி உள்ள நீங்கள் பார்த்துக்கோங்க. மிஸ்டேக் எடுக்கோங்க. அந்த மாதிரி நிறைய விஷயம் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து படிங்க, அப்போ இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்லுது 1 மார்க்லாம் புக் பேக் தான் எதுவுமே கேட்பாங்க. ஆக்சுவலி நான் வந்து 11th பப்ளிக் சிஎஸ்ல வந்து எல்லா 1 மார்க்குமே கரெக்ட், ஒரே ஒரு கம்பல்சரி போச்சு. ஸோ 98 வாங்கினேன் நான். அதனாலே சொல்கிறேன் கம்பல்சரி பார்த்துக்கோங்க. 1 மார்க்கில் ஆல்மோஸ்ட் ஈஸியாக இருக்கும். ஆனாலும் பார்த்துருங்க, டீட்டெயில் எது படித்தாலும் தரவாக கிளியராக 1 by 1 படிங்க, மாற்றி எழுதாதுங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்னென்னா ஸ்னாப்பில் தான் வீடியோ எடுப்பேன், 2 மினிட்ஸ்க்கு கட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. கட் ஆகும்போது வந்து நான் எடுத்து அந்த வீடியோ ப்ளே ஆகுமா எனக்கு சிரிப்பாக வருது வீடியோ பார்க்கும்போது. சரி ஓகே அதெல்லாம் பார்க்குவாங்க, நம்ம கண்டுக்கூடாது. ஸோ அதான் எனக்கு வந்து சயின்ஸ் வந்து ஜாலஜி பயாலஜி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா எனக்கு தெரியல, பட் ஐ ஆம் லைக் ரொம்ப அப்சஸ்டாக அப்படியே படிக்கிறேன். லைன் பை லைன் ஐ ஹேம் யூஸ்டு டு ஸ்டடி. ஸோ அதான் இந்த மாதிரி நீங்கள் படிங்க. ஸோ யார் பயாலஜி குரூப் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கனாலும் பயாலஜி சாலஜி புக்லேயே படிங்க. சாரி, பாட்னி சாலஜி புக்கில் படிங்க, சரியா? ஸோ பாட்னி சாலஜி புக்கில் படிக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு ஃபுல்லாக கான்செப்டை புரிஞ்சிக்க முடியும். நம்ம வந்து இப்போ கையில் படிக்கிறோம்னா கையிலேருந்து கட் பண்ணி கொடுத்துப்பாங்க, அது வந்து வாசிச்சிட முடியாது. புக்கில்னா அதுக்குன்னு ஒரு பேராகிராஃப் இருக்கும். அந்த பேராகிராஃபில் அந்த இதை பற்றி மொத்தமாக நம்மளால் படிச்சிக்க முடியும். அதனால யூமே ட்ரை டு ஸ்டடி இன் புக்கு. ஸோ புக்கில் படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேறு இப்படி தான் பேசுவேன், அதெல்லாம் கிடைக்காதுங்க. ஸோ கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸ் தான் எனக்கு புக்கில் படிக்கவே ஒத்துக்க மாட்டேங்குது. மற்ற எல்லாமே நான் புக்கில் தான் படிக்கிறேன். சிஎஸ் கூட நான் புக்கில் ஆல்மோஸ்ட் பார்த்துருவேன், ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்ப்பேன். அதுக்கு நான் அடுத்து வரேன். ஸோ வந்து பயாலஜி மோஸ்ட்டாக புக்கில் தான் படிப்பேன். அதனாலே கம்பல்சரிலாம் மோஸ்ட்டாக அட்டன் பண்ணிடுவேன். 1 மார்க்கு மோஸ்ட்டாக அட்டன் பண்ணிடுவேன். எனக்கு ஜாலஜியில் 8மே 1 மார்க் கரெக்டு. பட் வந்து பாட்னியில் வந்து 1 மார்க் 3 போச்சு. ஸோ 3 மார்க் 3 மார்க்குமே போச்சு. பார்த்தீங்கன்னா 66ன்னு சொன்னேன்னா 1 மார்க் வந்து ஒரு டிடிஎல்ல 1 மார்க் போச்சு. டயக்ராம் அந்த இம்யூனோகுளோபின் போட்டிருந்தேன், சும்மா வேறு மாதிரி போட்டேன், அது கண்டுக்க வேணாம். ஸோ அதனால் வந்து எனக்கு மார்க்கே போச்சு. ஸோ மோஸ்ட்டாக இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே நீங்கள் வந்து ஒவ்வொரு சேனல் பார்த்து வச்சுக்கோங்க. எப்படின்னா இப்போ கெமிஸ்ட்ரியா இந்த சேனலில் பார்க்கலாம், ஃபிசிக்ஸ் இந்த சேனல், ஒரு எல்லாமே ஒரே சேனலில் பார்த்தா சரி. இந்த மாதிரி நீங்கள் சேனலில் பார்த்து படிக்கும்போது யூடியூப்பில் என்னன்னா இது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ஒவ்வொன்றும் புரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. ஸோ டவுட் இருந்தால் அதில் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இன்னுமே ஈஸியாக மனசில் பதிஞ்சுக்கும், அதுக்கு சொல்கிறேன். ஸோ கெமிஸ்ட்ரி அவ்வளோதான். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சொல்கிறத நம்ம வந்து தட்டி கழிச்சிட்டு போகக்கூடாது. இதெல்லாம் இம்பார்ட்டன் அப்படின்னா அது கண்டிப்பாக வரும். எனக்குலாம் அப்படி தான் நடக்கும். இம்பார்ட்டன்ட் பார்த்துருப்பேன், நோட் பண்ணி வச்சிருப்பேன், யாராவது சொல்லியிருப்பாங்க, ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அப்புறம் பார்த்துக்கலான்னு வச்சிட்டோன்னு வைங்க, மறந்துடுவோம். எக்ஸாம் ஹாலில் அந்த கொஷின் வரும்போது படிக்கல வேறு எழுதுவோம்னா தோணுது. ஐயோ அவன் சொன்னால் நம்ம படிக்கல, ஐயோ நம்ம படிச்சிருக்கலாம், பார்த்தோம் படிக்கல, அப்படி இருக்கும். மறந்து போச்சுன்றது வேறு. படிச்சிருக்கலாமே அப்படி படிச்சிருந்தா இந்த கொஷின் பதில் இந்த கொஷின் அட்டன் பண்ணிருக்கலாமே, இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதனால நமக்கு ஒரு 10 நிமிஷம் வேஸ்ட்டாக வரும் புவர். ஸோ அதனால் நம்ம வந்து அதை தடுக்கணும் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னு கொடுக்குறதுலாத்தையுமே படிக்கணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்க்கணும். இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட் படித்து தரவு பண்ணிடுவேன். ஏன்னா வந்து ஒவ்வொரு மார்க்கு போகிறனாலையும் சரி, இங்கே வந்து நீ இது போடலை, இங்கே அது போடலை, அந்த சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள 1/2 மார்க்கை குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது வந்து அவ்வளோதான். அது அந்த 1/2 சேர்ந்து தான் நமக்கு மொத்தமாக போகிறதே.
அதெல்லாம் இல்லாமல் கம்ப்ளீட்டாக சூப்பராக எழுதிட்டா தான் நம்மளால் வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். பிஃபோர் தட் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி சரி, படிக்கும்போதும் சரி, பேப்பர் வாங்கும்போதும் சரி, எய்ம் ஃபார் சென்டம். புரியல அப்படின்னா, அதாவது படிக்கும்போது சரி நான் சென்டம் வாங்கணும் அப்படி படிங்க. நீங்கள் வந்து ஓகே நான் பாஸ் ஆகணும்னு படித்தா ஃபெயில் ஆயிடுவீங்க. நீங்கள் வந்து நான் ஒரு ஆவரேஜ் மார்க் எடுக்கணும்னு நினச்சா ஜஸ்ட் பாஸ் ஆவீங்க. ஸோ ஜஸ்ட் பாஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபெயில் ஆயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கிறதா நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ணால் யூ வில் பி கெட் த டாப்பர் மார்க். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ வந்து நான் மோஸ்ட்டாக எல்லா சப்ஜெக்ட்டும் பேப்பர் கிடைக்கும் யூ சென்டம் இல்லை அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படியும் இருக்க வேணாம். பட் நீங்கள் வந்து ஓரளவுக்கு எய்ம் பண்ணி அதில் ஒரு அடுத்தபடி நீங்கள் மார்க் வாங்கணும். அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே ரைட் ரைட்டாக வேணும். அப்படியே அப்படியே பல பார்த்தீங்களா இப்போ எப்படி இருக்கு இந்த மாதிரி இருக்கும். சரி ஓகே அதை தள்ள கை விஷயம்லாம் பேச முடியாது. ஸோ யா ஸோ ஆமே ஸோ அவ்வளோதான் வந்து கெமிஸ்ட்ரிக்கு அவ்வளோதான். அடுத்ததா ஃபிசிக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸில் எனக்கு எதனால மார்க் போச்சுன்னா அந்த கம்பல்சரி சம் அது எனக்கும் பிடிக்க மாட்டேங்க. நான் பார்க்க கூட இல்லை, பார்த்து தான் ஆட் பண்ணியிருப்பேன். அவன் தான் பிரச்சனை. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் கம்பல்சரி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன், கெமிஸ்ட்ரியில் சொன்னேன் 1 மார்க் தப்புன்னு, இங்கிலீஷில் சொன்னேன் 1 மார்க் தப்புன்னு. பட் இந்த தமிழ்லையும் ஃபிசிக்ஸ்லையும் எனக்கு 1 மார்க் ஃபுல்லாக கரெக்ட். ஸோ வென் the 1 mark is correct, உள்ள ஃபுல்லாக தப்பாக இருக்குது. பட் வென் the உள்ள ஃபுல்லாக கரெக்ட், இந்த 1 மார்க்னால என் சென்டர் போகுது. ஸோ இதுதான் என்னோட 12th லைஃபாக இருக்குது. ஸோ வந்து லிட்டரலி அதுக்கு நான் வந்து என்ன பண்ணுவேன், சரி ஓகே இந்த 1 மார்க் தப்பு எடுத்தாலும் நம்ம 1 மார்க்கில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லி 1 மார்க்கில் ஃபோக்கஸ் பண்ணிடுவேன். 1 மார்க்கில் ஃபோக்கஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, உள்ள தப்பாயிடுது. சரி ஓகே இந்த உள்ள படிப்போம்னு சொல்லி அடுத்த எக்ஸாம் எழுதுனா அது 1 மார்க்கில் தப்பாயிடுது. என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியாது. அதனால நான் வந்துட்டு என்ன பண்ணிடுவேன், ரெண்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை, ரெண்டுமே விட்டுருவேன். அப்படியே ரெண்டுமே விட்டேன்னா இது அப்படியே நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணிடுவோம். அப்போ அடுத்த எக்ஸாமில் இதே ஒன்றையாவது ஃபுல்லாக பட்டு போவேன். ஸோ இது இப்படி தான் போயிட்டு இருக்கு. எனக்கு என்ன பண்ண தெரியல. ஸோ வந்து ஃபிசிக்ஸில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு தடவை கூட சார் சொன்னார், உள்ள ஃபுல்லாக கரெக்டே 1 மார்க் தானே படிக்க மாட்டேங்க அப்படின்னு. 1 மார்க் படிச்சுட்டேன், ஆனால் கம்பல்சரி படிக்கல. ஸோ யா கம்பல்சரி சம்ஸ் ரொம்ப பார்க்கணும். பிகாஸ் நமக்கு வந்து மொத்தம் 11 சாப்டர்ஸ் இருக்குது 12th. ஒவ்வொரு சாப்டர்லையும் நிறைய இருக்கும், 20-25 அந்த மாதிரிலாம் இருக்கும். சில சாப்டர்லாம் கம்மியாகவும் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தணும், அப்போ தான் கம்பல்சரி அட்டன் பண்ண முடியும். அது வந்து 5 மார்க்ஸ் ப்ளஸ் இப்போ ரீசெண்டாக 5 மார்க்லேயும் கேட்பாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியல 5 மார்க்கில் கேட்குறாங்களோ இல்லையோ, மற்றபடி 2 மார்க்ஸ் 3 மார்க் மொத்தம் 5 மார்க் போயிடும். ஸோ அதனால எனக்கு வந்து 70-62 தான் கிடச்சிச்சு. பிகாஸ் ஒரு 5 மார்க் நான் மாற்றி எழுதிட்டேன். ஸோ எதை படித்தாலும் தெளிவாக படிக்கணும் இஸ் த மெயின் பாயிண்ட். தெளிவாக படிக்கணும், இந்த பாயிண்ட்டையும் எடுத்துக்கோ. ஸோ ஃபிசிக்ஸ் வந்து அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இல்லை. தென் பயோ, கம் டு பயோ. இங்கே போடுறேன் சரியா. ஸோ பயாலஜின்னு பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ 70க்கு நான் வந்து 66 நினைக்கிறேன். ஸோ 4 மார்க் போயிடுச்சு, 1 மார்க்கில் போயிடுச்சு. ஸோ 1 மார்க் நம்ம படிக்கணும் அப்படின்னா புக்கு வந்து ஒரு லைன் பை லைன் படிக்கணும். 1 மார்க்ஸ் அப்படின்றப்போ லைன் பை லைன் புக்ஸ் படிக்கணும். அதுவும் நம்ம எனக்கு வந்து பேசிக்கலி எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா வந்து பாட்னி ஜுவாலஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னே தெரியல, ரீசெண்ட் டேஸில் எனக்கு வந்து நான் வந்து 11th இப்போலாம் படிக்கல. பட் இப்போ ஐ ஹேவ் யூஸ்டு டு ஸ்டடி லைக் திஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து இப்போ கரெக்டாக 26 சம்திங் ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தீஸ் பீப்புள்ஸ். அவங்களுக்கு தான் நான் இப்படி வீடியோ எடுத்து போட்டுருக்கேன். ஸோ வந்து யா அதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ இப்போ என்ன கேட்கணும்னு நினச்சேன், ஓகே நான் வந்து ஏன் பயோசிஎஸ் குரூப் எடுத்தேன் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் எனக்கு மேத்ஸ் வராது அப்படின்னு இல்லை. பட் எனக்கு மேத்ஸில் வந்து இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு. மொத்த இன்ட்ரெஸ்ட்டுமே அப்படியே மேத்ஸில் அப்படியே வந்து பறந்து போச்சு. அதனால் வந்து மோஸ்ட்டாக மேத்ஸில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் வந்து எங்கள் ஸ்கூல் போனதுக்கப்புறம் வந்து சிஎஸ்க்கு பதில் மேத்ஸ் எடுத்துக்கலாமோ நிறைய தடவை தோணுச்சு. பட் ஸ்டில் இனி நம்மளால் ஒன்றும் மாற்ற முடியாது. ஸோ ஐ எம் ஃபிக்ஸ்டு வித் திஸ் குரூப் அண்ட் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 40 நோட் போட்டு 2 வால்யூம் புக் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நம்ம சிஎஸ் வந்து ஒரே ஒரு வால்யூம் தான், நோடி தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து மோஸ்ட்டாக ஐ டோன்ட் ப்ரிஃபர் மேத்ஸ் ஃபார் மை செல்ஃப். நீங்களாம் கண்டிப்பாக மேத்ஸ் எடுத்துக்கோங்க. எனக்கு காலேஜ் சீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாது. எனக்கு வந்து மேத்ஸ் பிடிக்காது. வந்தேன் என்ன குரூப் நாங்கள் மேத்ஸ்லாம் ஒரு குரூப் இருக்குது, நாங்கள் வா மேத்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் குரூப் எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து அதோட பின் விளைவுகள் தெரிஞ்சு. ஏன்னா எங்கள் கிளாஸில் வந்து 4 பேர் தான் பயோசிஸ். ஸோ மற்ற கிளாஸில் வந்து எப்படி சொல்லுவோம், மற்ற குரூப்லாம் அதிகமாக இருக்காங்க, நாங்கள் 4 பேர். அப்பயே புரிஞ்சு போச்சு அது எவ்வளோ ஒரு ரேரான குரூப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அப்படி ஓகே ரேரான குரூப் நம்ம எடுத்துக்கோ ஃபீல் பண்ண முடியல, யாருமே எடுக்காத குரூப் எடுத்துமே அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானா ஓகே நம்ம தான் யூனிக் ரேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். மெயினாக ஒரு ஹைலைட் என்னன்னா, குவார்டர்லி எக்ஸாமில் மோஸ்ட்டாக புக் பேக் தான் கேட்குறாங்க. சரியா 1 மார்க்கும் சரி மோஸ்ட்டாக சரி புக் பேக் தான் கேட்குறாங்க. நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஃபுல் வேணும்னு சொல்லிட்டு புக்கின்லாம் படிக்கிறோம். இந்த புக் பேக்கில் போடுற எஃபோர்ட்டை அங்கே போட்டுறோம். புக் பேக்கில் தான் சொதப்புறோம். மோஸ்ட்டாக எனக்கு மார்க் போடுறதே புக் பேக்கில் தான். புக் பேக் மட்டும் நல்லா படிச்சிருந்தாரு ஒரு நல்ல மார்க் எடுத்துருப்பேன். அந்த மாதிரி சிஎஸ்ல என்னாச்சு அப்படின்னா வந்துட்டு என் ஃப்ரெண்ட் என்கிட்ட கேட்டால் அந்த மாதிரி புக்கின் 1 மார்க்லாம் கேட்கும்போது எப்படி அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டேன். நானும் வந்துட்டு கைடு எடுத்துட்டு அந்த புக்கு பேக்கில் வந்து அதாவது கைடோட பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க புக்கின்லாம். ஸோ என்ன பண்ணேன் இப்படி இருக்கா அப்படி வச்சுட்டு கொஸ்டின் வாசி அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ஆன்சர் சொல்லி அப்படின்னு ஆன்சரு அவளுக்கே இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி புக்கினே அவள் கண்டுபிடிச்சா. அப்புறம் சொல்லி இந்த மாதிரி நம்மளா யோசிக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டேன். சரின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒரு 2-3 சாப்டருக்கு வந்து நாங்கள் பார்த்தோம். மிஸ் இருந்தாங்க உண்மையை சொல்ல 2-3 சாப்டருக்கு புக் பேக்கு புக்கின் எல்லாம் விட்டுருக்கோம். எக்ஸாம் ஹால் போனால் புக் பேக் மட்டும் தான் கேட்டாங்க, புக்கின் கேட்கல புக் பேக் மட்டும் தான் கேட்டாங்க. அதுலேயும் நான் 2 தப்பு பண்ணிட்டேன். எனக்கு அதை நினச்சா ரொம்ப வருத்தமாக போச்சு. அவ்வளோ பண்ணுமே நம்ம புக்கின்லாம் ஓவராக படித்தோமே, இப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படிதான் எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. வீடியோ ஃபுல்லாக இப்படி வேஸ்ட்டாக நல்லா இருக்கும்ல.
இப்படி ஃபுல்லாக ஒரு வீடியோ எடுத்து நான் கண்டிப்பாக ஒரு நாள் போடுறேன். ஓகே, பட் நாட் டுடே. அதுவும் வந்து எப்படின்னா எக்ஸாம் முடிஞ்சோன்னா நாங்கள் வந்து லஞ்ச் பீரியடு. ஸோ எப்படி இருக்குன்னா அப்படியே புலம்புவேன். என் பக்கத்தில் யார் கிடைச்சாலும் சரி, அது வந்து ஒரு பயோ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் நான் சிஎஸ்சி எப்படி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு இருக்கும். அதை நான் சொல்லி காமிச்சது புக் பேக் தப்பு பண்ணால் எனக்கு வந்து என் மனசு தாங்காது. புக்கின் விட்டோம்னா அது வேற, அது எல்லாரும் விட்டுருப்பாங்க, அது வேற. புக் பேக் தப்பு பண்ணிட்டேன் அவ்வளோதான், உடஞ்சி போயிடும். அன்றைக்கி வந்து எனக்கு சோறு தண்ணி ஒன்றுமே இறங்காது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க, அப்படியே சில் பண்ணுங்கள். அடுத்த டைம் அதை வந்து அப்படி தப்புனா பார்த்துக்கோங்க, சரியா? அவ்வளோதான் லைஃபு. ஸோ வந்து நீங்கள் அழுகுறனாலையும் புலம்புறனாலையும் உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்க போதில்லை அப்படின்னு நான் எனக்கு சொல்லிப்பேன். ஸோ மற்றவங்களுக்கு நான் மோட்டிவேட் பண்ணுவேன், எனக்கு தானே வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ் அதான் புக் பேக்லாம் படிச்சுங்க. ப்ளஸ் வந்து ப்ரோக்ராம்ஸ் புக்குக்குள்ளே எல்லா சப்ஜெக்ட்லையுமே நம்ம புக்கையும் சேர்த்து படிக்கிறது தானே புக்கு வாங்குகிறோம். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், அழகான பையன் எடுத்து வந்துட்டு ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து கண்ணாடி போட்டு வீடியோ போட்டால் நல்லா இருக்கா, இல்லாட்டி கண்ணாடி இல்லாமல் வீடியோ போட்டால் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா வந்து கண் நல்லா தான் தெரியுது, பட் ஸ்டில் போட்டே இருந்தால் தான் கண் சரியாகவும் சொல்லிட்டாங்க, அதனால போட்டிருக்கேன். அது ஸ்கூல்லலாம் போட மாட்டேன், வீட்டில் தான் போடுறேன். ஸோ வீடியோ எடுக்கும்போது எப்படி போட்டேன்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படியே மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் மட்டும் சொல்லுங்கள், சரியா? ஸோ அதான் இப்போ நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோதான் அந்த வீடியோ. ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன், ப்ரோக்ராம் அதான் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே புக்கையும் படிக்கிறதுக்கு தான் நம்ம வாங்குறோம். ஏன்னா எல்லா புக்லேயுமே இப்படி நீங்கள் ஃப்ரண்ட் பேஜ் எடுத்து இப்படிங்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு வேலை போட்டிருப்பாங்க. 230 போட்டிருக்கா, அப்போ என்ன அர்த்தம், நம்ம காசு கொடுத்து வாங்குறோம். அப்போது அந்த எல்லாத்தையுமே நம்ம படிக்கணும். ஓகே, ஸோ இதுதான் நான் சொல்ல வர கருத்து. ஸோ வந்து எந்த தமிழாக இருந்தாலும் இங்கிலீஷாக இருந்தாலும் புக்கையும் எடுத்து படியுங்கள், கைடை மட்டும் பார்த்து படிக்காதீர்கள், இவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ நிறையா ஸ்கூலில் வந்து கைடே வாங்காமல் ஒன்லி புக்கில் படிப்பாங்க. ஸோ அவங்க தான் பெஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, பட் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து 11th 10th நிறைய ரூல்ஸ் எனக்கு நான் போட்டு வச்சுனேன், அந்த நோட்டி பண்ணிட்டீங்க இல்லை. ஸோ எப்படின்னா வந்து டெய்லியுமே படிக்கணும், புக்கவே ரிலே பண்ணியிருக்கணும், கைடு படிக்கக்கூடாது, தரவாக ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் போகணும், எல்லா எக்ஸாமையும் டோட்டல் 500 மேலே இருக்கணும். இந்த மாதிரி நிறையா நான் வந்து வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாமே நான் ஃபாலோ பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ லீவுன்னா நான் டெய்லி படிக்க மாட்டேன், அதையும் நான் மாற்றணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, இதெல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களே உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பட்டியலை போட்டு அதெல்லாம் வந்து சரி பண்ணி இந்த ஒரு 1 இயர் வித்தியாசமாக இருங்க. அதுக்கப்புறம் இது உங்களுக்கு செட் ஆகி நீங்கள் வந்து அடுத்து போகிற இடத்துலையுமே நீங்கள் மாசாக இருப்பீங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், உங்களுக்கு தான் நல்லது. அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்லிக்கலாம். ஸோ எஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ நீங்களும் இந்த மாதிரி குவார்டர்லி எக்ஸாம் முடிஞ்சோடனே சரி, மிட்டம்க்கு பண்ணி நானே பண்ணல, அதான். ஸோ குவார்டர்லி எக்ஸாம் ஹாஃபிலி வருது, இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கு முடிஞ்சால் உங்களோட 11th இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் அந்த இதையும் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் மார்க் போச்சு அப்படின்னு யோசிங்க. இப்போ நான் வந்து சொல்லலை, சிஎஸ்சியில் எனக்கு வந்து 2 மார்க் போச்சு, அதுக்கப்புறம் வந்து ஒன்று மாதிரி இருக்குது. ஸோ 10th ஞாபகம் இருந்தால் அதுவும் ஏன் மார்க் வந்துச்சு அப்படிலாம் சொல்லி யோசிச்சு அழகாக ஒரு இது ரெடி பண்ணி அந்த தப்பெல்லாம் இனி நீங்கள் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இம்ப்ரூவ் ஆகி ஃபோக்கஸ்டாக அந்த லீவெல்லாம் அதுக்கு யூஸ் பண்ணி தயவு செஞ்சு படிங்க. கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் ஸ்கூல் வச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், கவர்மெண்ட் ஆர்டர் வந்தனால. எங்கள் ஸ்கூல் வைக்காததே தெரியாது, சொல்லி விட்டாங்க. ஸோ எஸ், இந்த லீவை வந்து யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். டாப் 5 ரேங்க்குள்ளே வாங்க, வாழ்க்கையில் சாதிங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.